அரசியல் விமர்சகர் ஜெகதீஷ் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இன்னைக்கு இரண்டாவது நாள் பரப்புரையை தவிக தலைவர் விஜய் நாகை மற்றும் திருவாரூர்ல மேற்கொள்ளவிருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு குறிப்பாக என்னென்ன விஷயங்கள் குறித்து அவர் பேசுவார் என எதிர்பார்க்கலாம்? நாகப்பட்டினத்தில் அவர் தன்னுடைய பரப்புரை தூங்குகிறார். திருவாரூர் ரெண்டுமே ரொம்ப முக்கியமான மாவட்டங்கள். ரெண்டுமே குறிப்பாக விவசாயம் சார்ந்து ரொம்ப டெல்டா மாவட்டங்கள். நாகப்பட்டினம் நீ காலில இருந்தே பார்த்துக்கலாம். அங்க இருக்கிறவங்க அந்த மீனவர் பகுதியை சார்ந்தவர்கள் வந்திருக்காங்க. எங்களுக்கு மீனவர் பிரச்சனைகள் நிறைய இருக்கு, இலங்கை பிரச்சனை நிறைய இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சில பெண்மணிகள் சொல்றதை நம்ம கேட்க முடிஞ்சது. அங்க குறிப்பாக நாகையில இந்த கீச்சாங்குப்பம் போன்ற பகுதிகளில் போற மீனவர்கள் எல்லாம் சில நேரங்கள் இலங்கை கடற்படையில் தாக்கப்படுவார்கள். அதுக்கு பிறகு ரொம்ப முன்னாடி அவங்களுக்கு சுடப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்திருக்கிறது. ரொம்ப மோசமாக இலங்கை அதை கையாண்டதெல்லாம் இருந்திருக்கு. அந்த எல்லை தாண்டி மீன் பிடித்தல் அப்படிங்கிறதுல எப்பொழுதுமே தமிழக மீனவர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் தான். இப்ப விஜய் அவர்கள் அதற்கான தீர்வுகள் முன்னாடியே ஒரு தடவை அவர் இந்த மதுரை மாநாட்டில் பேசும்பொழுது கச்சத்தீவு குறித்து சில விஷயங்களை பேசினார். அதை தொடர்ச்சியாக இந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு மீனவர்களை இலங்கை கடற்படை நடத்தும் விதம் குறித்தெல்லாம் இன்னைக்கு பேசுவார் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதே மாதிரி நாகப்பட்டினத்துல நீங்க விவசாயம் சார்ந்த விஷயங்கள் நம்ம ஏற்கனவே திருச்சியில ஆரம்பிச்சாரு. அது ஒரு டெல்டா பகுதி தான். அப்ப இந்த குறிப்பாக நாகை போன்ற மாவட்டங்களுக்கு கடைமடை வரைக்கும் இந்த காவிரி நீர் பாயுதா? ஏன்னா இன்னைக்கு காவிரி சிக்கல் இந்த வருடம் பெங்களூர் நிறைய மழை பெய்த காரணத்தினால் கர்நாடகாவில் தொடர்ச்சியாக தண்ணீர் வந்துகிட்டு இருக்கு. அதுல பெரிய சிக்கல் இல்லாம இருக்கு. ஆனாலும் கடைமடை பகுதிக்கு நிறைய நேரங்கள் தண்ணீர் போய் சேருவதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஒரு காலத்தில் முப்போகம் விவசாயம் செய்தவர்கள் நாம் இன்னைக்கு 2 போகம் செய்யறதே கஷ்டமா இருக்கு. சில நேரங்கள் அந்த சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இன்னைக்கு இந்த நெல் மூட்டைகள் நம்ம பல நேரங்களில் பார்க்கிறோம். இந்த நெல் மூட்டைகளை நீங்க டிபிசி கொண்டு போன பிறகு அதெல்லாம் நினைக்கின்ற காட்சிகளும் சிலர் பார்க்கிறோம். அப்ப அதற்கான குடோன்லாம் கட்டணுங்கிறது ஒவ்வொரு முறையும் விவசாயிகள் வைக்கின்ற மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கின்றது. நாகப்பட்டினத்துல இந்த மாதிரி விஷயங்கள் குறிப்பாக மீனவர் விஷயங்கள், விவசாயம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு கையில் எடுத்து பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அங்க இருக்கிற துறைமுகம் குறித்தெல்லாம் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நான் பாக்குறேன். நிச்சயமாக இணைப்பில் இருங்க திரு ஜெகதீஷ். இதே போல பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகர் நம்முடைய இணைப்பில் இருந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சொன்னது மாதிரி இன்றைய பேச்சில் இன்றைய பரப்புரையில குறிப்பாக மீனவர்கள் சார்ந்த விவசாயிகள் சார்ந்த பிரச்சனைகளை அவர் பேசுவார் என்று எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய கருத்து என்ன சார்? நடிகர் விஜயை பொறுத்தவரை தவிக கட்சியை ஆரம்பித்த பிறகு அவர் மக்களை சந்திக்கும் இந்த பரப்புரையை அவர் தொடங்கி நடத்தி வருகிறார். கடந்த சனிக்கிழமை அன்று அவர் திருச்சி மாவட்டம் சென்றிருந்தார். இன்றைய தினம் அவர் நாகப்பட்டினம் வருகை தர உள்ளார். நாகப்பட்டினத்தை பொறுத்தவரை அவர் சொன்னது போல கடலோர பகுதி என்பதால் கடல் சார்ந்த பிரச்சனைகளை, கடல் சார்ந்து ஆக்குபேஷன்ல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை அவர் முன்வைப்பார் என்றுதான் தெரிகிறது. திருச்சியில் ஒரு பெரிய கூட்டத்தை நாம் பார்த்திருந்தோம். நாகப்பட்டினத்திலும் விஜயோட ரசிகர்களும் அதே போல அந்த கட்சி தொண்டர்களும் பெருவாரியாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் அங்குள்ள தொண்டர்களிடம் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் திருச்சியில் விஜய் பெரிதாக ஒன்றும் பேசவில்லை. அதனைத் தொடர்ந்து அரியலூர் மாவட்டத்தில் சென்ற போதும் அங்கும் கால தாமதம் ஏற்பட்டதன் காரணமாக வெறும் 10 நிமிடம் மட்டுமே உரையாற்றியிருந்தார். எனவே இன்றைய தினம் அவர் விரிவாக பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சோ அவருடைய இன்றைய பேச்சின் போது வெறும் திமுகவை டார்கெட் செய்து மட்டும் பேச இருக்கிறாரா, அல்லது அந்தந்த ஏரியாவுக்கு அந்தந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகளை குறிப்பிட்டு இந்த பிரச்சனை தான் ஆட்சிக்கு வந்தால், தனக்கு அதிகாரம் வந்தால் இந்த பிரச்சனைகளை நான் எவ்வாறு கையாளப் போகிறேன், இந்த பிரச்சனைக்கு எவ்வாறு தான் தீர்வு காணப் போகிறேன் என்ற அந்த ஒரு விளக்கத்தையும் கொடுப்பாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதைத்தான் நாம் பொறுத்து இருந்து பார்க்க வேண்டும். திரு அரவிந்த், அதே போல நீங்க சொன்னது மாதிரி அவர் ஏற்கனவே பேசின திருச்சி, அரியலூர் அந்த இடங்களில் பேசியதை வைத்து திமுக அவர் முக்கியமாக விமர்சனம் வைத்து வரக்கூடிய கட்சிகள் திமுக, பாஜக ஆகிய கட்சிகள் அவருடைய இந்த பரப்புரை பயணத்தை விமர்சனம் செய்தெல்லாம் பேச்சு எழுந்தது. அதற்கு பதிலளிக்கும் விதமாக இன்றைய உரை இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? விஜய் பொறுத்த வரைக்குங்க முதல் 2 மாநாட்டிலே அந்த தன்னோட பொலிட்டிக்கல் எனிமி யாரு, தன்னோட ஐடியாலஜிக்கல் எனிமி யாருங்கிறது விஜய் தெளிவாக தெரிவித்து விட்டார். எனவே இதுக்கப்புறமும் அந்த ஒரு கிராண்ட் ஸ்டாண்டிங்கோ அல்லது ஒரு டெமாகாகோ அப்படி பேச வேண்டிய அவசியம் கிடையாது இனிமேல் விஜயை பொறுத்தவரை. தற்போது இது போன்ற ஒவ்வொரு பகுதிக்கு சென்று அந்த பகுதி மக்களிடம் பேசும்போது அந்த பகுதியில் உள்ள அந்த இஷ்யூ ஸ்பெசிபிக்கா, அதாவது அந்த ஏரியாவுக்குள்ள பிரச்சனைகள், குறிப்பாக அந்த மக்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகள், தனக்கு அதிகாரம் கிடைக்கும் பட்சத்தில் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்ன, இந்த 2ஐயும் தான் விஜய் சொல்ல வேண்டும். அதைத்தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. இங்கே அவர் மீண்டும் திமுக, பாஜக என 2 கட்சிகளை மட்டுமே ஒரு டார்கெட் செஞ்சு அட்டாக் பண்ணி பேசினார்னா இது ஒரு நார்மல் ஏதோ ஒரு மாநாட்டுக்கு பேசுற மாதிரி போயிடும். அது ஒரு பெரிய பலன் அளிக்காது. எனவே விஜயோட இன்றைய பேச்சில்
அரசியல் மாணவராகவோ அல்லது பத்திரிகையாளராகவோ நாம் எதிர்பார்ப்பது அந்த லோக்கலைஸ் இஷ்யூவை விஜய் எப்படி கையாள போகிறார் என்பதை தான் பார்க்கணும். ஸோ அப்கோர்ஸ் அவர் பிஜேபியோ டிஎம்கேவையும் அட்டாக் பண்ணுவார். ஆனா அது அட்டாக் பண்ணா அது ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். அதை தாண்டி நாகப்பட்டினத்துல என்ன பிரச்சனை இருக்கு, அங்குள்ள மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, இதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், நான் வந்தா என்னென்ன பண்ணுவேன்னு ஒரு வாக்குறுதி அவர் கொடுப்பாரா, அதுதான் ரொம்ப முக்கியம். அது விஜய் கொடுக்க ஆரம்பிக்கிறாரான்னு தான் நம்ம இன்னில இருந்து பார்க்கணும். நிச்சயமாக திரு அரவிந்த் இணைப்பில் இருங்க. தொடர்ந்து ஜெகதீஷ் அவர்களிடம் பேசலாம். திரு ஜெகதீஷ், உயர்நீதிமன்றம் தரப்பிலிருந்து காவல்துறை மனு அளித்திருந்த போது பொது சொத்துக்கு இழப்பு ஏற்படும் கூடிய வகையில தாவேக்காவுடைய தொண்டர்கள் செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்போ இதை விஜய் தான் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கட்சி தொண்டர்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கினாலும் அதை கேட்கக்கூடிய இடத்தில் தொண்டர்கள் இல்லை அப்படின்னு காலையில இருந்து வரக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை நம்ம பார்த்து வருகிறோம். குழந்தைகள் எல்லாம் குறிப்பாக அழைத்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனை எவ்வாறு கட்டுப்படுத்த போகிறது தாவேக்கா அப்படிங்கிற கேள்வி எழுது இல்லையா? இல்லங்க, நீங்க அதை கட்டுப்படுத்துவதற்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் இப்ப ஒரு வாரமாக அதிகமாக விவாதிக்கப்படுகின்ற விஷயங்கள் அரசியல் மயப்படுத்துதல். அது ஃபாரன் அகெயின்ஸ்ட் நிறைய பேர் சொல்லும்போது அப்ப இங்க அரசியல் மயப்படாம இருக்கிறாங்கன்னா திமுக அதிமுக மட்டும் அரசியல் மயப்பட்டாங்களா, அவங்கள கொள்கை குன்றுகளா அப்படிங்கிற கேள்விகளும் பதில்களும் இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். நீங்க எல்லா கட்சிகளுமே முழுக்க முழுக்க அரசியல் மயப்படுத்தப்பட்டவர்கள் என்று யாரும் இருக்க முடியாது. ஆனா சில அடிப்படைன்னு இருக்கு இல்லையா, சில காமன் சென்ஸ் ஒன்று இருக்குல்ல, அந்த காமன் சென்ஸோட கூட சில நேரங்கள்ல தாவேக்க இருக்கிறவங்க செயல்படுறாங்களா, எல்லாத்தையும் பொதுப்படுத்த விரும்பல, ஆனா செயல்படுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அது பல நேரங்கள்ல விஜய் அப்படிங்கிற ஒரு உச்சபட்ச நடிகரா ஒரு பிம்பத்தை பார்ப்பதற்காக நாங்கள் எந்த எல்லைக்கு வேண்டாம் சொல்லுவோம். இன்னொன்னு, இது காவல்துறை மட்டும் இந்த விதிமுறைகளை போடல. நேற்று அவங்க பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் என்ன எழுதுறாரு, நீங்க மரம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஏறாதீங்க, கரண்ட் கம்பத்துல ஏறாதீங்க, பஸ் மேல ஏறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க, மாடியில ஏறி நிக்காதீங்க. இன்னொன்னு, ஒரு வித்தியாசமாக நீங்க விஜய் பயணம் செய்யக்கூடிய இடத்தில் நீங்க மின்சாரத்தை துண்டிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கட்சியோட மாவட்ட செயலர் ஒரு கோரிக்கை வைக்கிற இடத்துல இருக்கார். அப்போ நீங்க ஏன் இது நடக்கலாம்? மறுபடியும் சொல்றேன், இது ஓகே, இதற்கு காரணம் அந்த ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் மட்டும் தான், அந்த மனப்பான்மையில் இருக்கிற மட்டும் இல்லை. இந்த கட்சி தமிழக வெற்றி கழகம் தங்களுடைய உறுப்பினர்களை அரசியல்மயப்படுத்துவதற்கு எவ்வளவு முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒண்ணும் இல்ல, இப்ப நாகப்பட்டினத்துல நீங்க இன்னைக்கு ஒரு கூட்டத்துக்கு வர்றீங்க, இங்க இருக்கிற இஷ்யூஸ் பேச போறீங்க, எதிர்பார்ப்பு இருக்கு. இதற்கு முன்னாடி நாகை மாவட்டத்தில் எத்தனை கூட்டங்களை தமிழக வெற்றி கழகம் இந்த ஒன்றிய வருடத்தில் போட்டிருக்கிறது? நீங்க கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்களாக, அப்பா இதான் நம்மளோட கொள்கை, நம்ம இப்படிதான் நடந்துக்கணும், நீங்க அதுதானே அரசியல்மயப்படுத்துதல். சும்மா விஜய் ஒரு நாள் பேசிட்டாரு, என்ன பேசிட்டாரு, நான் உடனே பேப்பர் படிக்க ஆரம்பிச்சேன், நான் டிவி படிக்க ஆரம்பிச்சேன், இது அரசியல் இல்லைங்க. நீங்க தினம் நீங்க அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அந்த லோக்கல் யூனிட் எவ்வளவு தூரம் சுரத்தை எடுத்து, நான் ரொம்ப பிரம்மாண்டமான கூட்டங்கள் இல்ல, நான் சொல்ற தெருமுனை கூட்டங்களாகவோ இல்ல ஒரு அரங்க கூட்டங்களாகவோ இல்ல வெளிப்புற கூட்டங்களாகவோ அந்த கூட்டங்களை, கொள்கை பரப்பு விளக்க கூட்டங்களை இல்ல கண்டன பேரணிகளை, கண்டன ஆர்ப்பாட்டங்களை அதெல்லாம் செய்தீர்கள் என்றால் தான் அவங்க அரசியல்மயப்படுவாங்க. அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம், திடீர்னு ஒரு நாள் விஜய் அவர்கள் வருவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது விஜய் எப்படியாவது பார்க்கணும், நான் பக்கத்துல போய் நிக்கணும், நான் துண்டை தூக்கி எறியணும், அவர் அந்த துண்டை கேட்ச் பிடிக்கணும், அந்த துண்டை அவர் எனக்கு மறுபடியும் போடணும், நான் முடிஞ்சா என்னோட பொருட்களை எதிலாவது கையெழுத்து வாங்கணும், இப்படிதான் அவங்களுடைய யோசனை இருக்கும். அதை உடைப்பது என்பது நீங்க எல்லா கட்சிகளுக்குமே, நீங்க இப்போ திராவிட கட்சிகளாக இருக்கலாம் இல்ல பாஜகவா இருக்கலாம், தேசிய கட்சிகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த கூட்டங்களை போடும் பொழுதும் இந்த அரசியல் பிரச்சனைகளை எடுத்து நீங்கள் பேசும்போது அதை போராட்ட வடிவங்களில் மாற்றும் போதுதான் இதெல்லாம் நடக்கும். தமிழக கழகம் வித்தியாசமா என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, விஜய்ங்கிற முகம் மட்டும்தான் எங்களுக்கு அது மட்டும் இருந்தாலே போதும், இந்த கூட்டம் என்பது அரசியல்மயப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, அரசியல்மயப்படாட்டியும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு இந்த முகத்தை எல்லா இடங்களிலும் காண்பிக்க வேண்டும், விஜய் அவர்களை எல்லா இடத்திலையும் கூட்டி சென்று காண்பித்தாலே போதுமானது. ஏன்னா இப்போ அரவிந்த் அவர்கள் பேசும்போது சொன்னார், அவர் டீட்டெயிலா பேச மாட்டார். நான் சொல்றேன் 10 நிமிடங்கள் 15 நிமிடங்கள் அது டீடைல்ஸ்குள்ள போக மாட்டார். டீடைல்ஸ்குள்ள போகணும்னா அந்த இஷ்யூஸ் தெரியணும். நான் இன்னொரு நல்ல உதாரணம் சொல்றேனே, இப்ப திருச்சியில பகுதி நேர ஆசிரியர்களுக்கு திமுக பர்மனன்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றார், எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எடுத்து பேசுறார். பகுதி நேர ஆசிரியர்கள் இங்க தமிழ்நாட்டு சென்னையில டிபி வளாகத்துல தொடர்ச்சியாக 10 நாட்கள் போராடினார்கள், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எந்த ஒரு அரசியல் கட்சியும் அது பெருசா எடுத்துக்கவே இல்லை. நாம் தமிழர் சீமான் மட்டும் எனக்கு தெரிஞ்சு 8வது நாள் சென்றார், நயினார் நாகேந்திரன் ஒரு அறிக்கை கொடுத்தார். விஜய் அவர்கள் இவர்கள் தொடர்ச்சியாக போராடும் போது அவர்களை சந்திப்பதற்கான முயற்சியோ குறைந்தபட்சம் அவர்களுக்காக ஒரு ட்வீட் கூட போடல. நீங்க திடீர்னு நீங்க கண்ணு முடிச்சு நீங்க பகுதி ஆசிரியர்களை நீங்கள் நடத்தும் விதம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரப்புரை கூட்டத்தில் மட்டும் நீங்க பேசுறீங்கன்னா நீங்கள் செய்வது அப்பட்டமான அரசியல். உங்களுக்கு உண்மையான அக்கறை என்பது பகுதிநேர ஆசிரியர்களோட பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அவர்கள் எப்பொழுது இந்த பிரச்சனை ஆரம்பித்தது, அதற்கு யார் காரணம், அதிமுக என்ன பண்ணாங்க, திமுக என்ன பண்ணாங்க, இதோட டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து பேசிட்டு நான் வந்தால் என்ன செய்வேன், பகுதிநேர ஆசிரியர்களுக்கு ஒட்டுமொத்தமாக தேவைப்படுகிற தொகை இவ்வளவுதான், இதை ஏன் நம்மளால செய்ய முடியும், நான் வந்தால் செய்வேன்னு சொன்னீங்கன்னா ஓகே, பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டாரு, டீடைல்ஸ் போயிட்டாரு, சொல்யூஷன் போயிட்டாருங்கிறது வரும். விஜய் அவர்களுக்கு அது தெரியாது. அப்ப என்ன பண்ணுவாரு, எலெக்ஷன் பண்ணி நீங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்னப்பா எழுதி கொடுத்திருக்காரு, அவர் எழுதி கொடுத்தது சார் 17 ஆசிரியர்களுக்கு நீங்க வேலை கொடுக்கணும்னு சொல்லி பேசினா போதும், திமுக செய்யல, அவ்வளவுதான்.
அதை சொல்றேன் இல்லையா. அப்போ நீங்க ஒவ்வொரு பிரச்சனை, இப்ப மீனவர் பிரச்சனைகள் குறித்து நீங்க இன்னும் சொல்ல போனா நாகப்பட்டினத்தில் ஒரு காலம் முன்னாடியே வந்து ஒரு பெரிய போராட்டத்துக்கு பண்ணாரு. ஒரு உண்ணாவிரத போராட்டம் தான் முதலாக விஜயோட அரசியல் நிகழ்வுன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றது 2009 அல்ல 10 அந்த காலகட்டத்திலே பண்ணாரு. நீங்க அதற்கு பிறகு இந்த பிரச்சனை எவ்வளவு வீரியமாக மாறி இருக்கிறது, இதற்கான தீர்வுகளாக நான் முன்வைப்பது என்ன? நீங்க வந்து கச்சத்தீவை கொடுத்துட்டாங்க, அது வரப்போறது கிடையாது. அங்க இருக்கிற மீனவர்கள் வந்து என்ன சொல்றாங்க, யாழ்ப்பாண மீனவர்கள், தமிழ் மீனவர்கள் நான் சொல்றேன், அவங்க என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டு மீனவர்கள் உள்ள வராத, நீ வந்து நாங்களே வலை அறுப்போம்னு சொல்லி சொல்றாங்க. அந்த உண்மை யாரும் பேச தயாராக இல்லை. எல்லை தாண்டி நம்ம போறோமா, எல்லை தாண்டி போறோம். அந்த எல்லை தாண்டி போகின்ற சிக்கலை நாம் எப்படி வந்து முடிவுக்கு கொண்டு வருவது, அப்படி நம்ம பேசணும்னா அதுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் தெரியணும், அந்த பிரச்சனையோட வீரியம் புரியணும், அதற்கு பிறகு அந்த சொல்யூஷன் நோக்கி போகணும். அப்ப இந்த அளவுக்கு டீடைல்ஸ் போவாரான்னு கேட்டீங்கன்னா விஜய் போக மாட்டார். அவர் சிம்பிளா இலங்கை வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது, தமிழ்நாடு மத்திய மாநில அரசு இல்ல மத்திய ஒன்றிய அரசு, மாநில ஒன்றிய அரசு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்டு போயிடுவார். நிச்சயமாக திரு ஜெகதீஷ் மற்றும் அரவிந்த் தொடர்ந்து இணைப்பில் இருங்க, பேசலாம்.